அழுத்தமான கருத்துகளால் தொடங்கி வைத்து சென்றிருக்கிற எங்களுடைய வழிகாட்டி ஐயா இளங்கோவன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்து, அரங்கிலே குழுமி இருக்கக்கூடிய தோழர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை கூறி இந்த உரையை நான் தொடங்குகிறேன். மிகச் சுருக்கமாக இந்த உரையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அது அப்படிதான் இருக்கும். ஏனென்று சொன்னால், ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. எனக்கு பிறகு 2 தோழர்கள் பேச காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கருத்தரங்கினை ஏற்பாடு செய்த தோழர்களுக்கு ஒரு எளிய வேண்டுகோளை நான் விடுக்க வேண்டும். அது மிக மிக பொருத்தமான ஒன்றாக இருக்கும். மிக சிறப்பான செய்திகளை சொல்வதற்கு ஆவலோடு வந்திருக்கக்கூடிய கருத்தாளர்களை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த கூட்டத்தை வேறு மாதிரியாக நீங்கள் திட்டமிட்டிருந்தால் மிகச் சிறப்பாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆனாலும் என்னுடைய பாராட்டை நான் தெரிவித்தாக வேண்டும். இந்த இரவிலும் கூட இத்தனை தோழர்கள் அமர்ந்திருப்பது என்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தியாக இருக்கிறது. நண்பர்களே, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றி மிக நீண்ட நெடிய உரையை இந்தியாவிலே இருக்கக்கூடிய பல்வேறு மூலை முடுக்குகளிலெல்லாம் தோழர்கள் ஆற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர் இங்கே குறிப்பிடத்தகுந்த ஒரு சொல்லாக ஆயுதம் என்று சொல்லி இருக்கிறார்கள். உண்மைதான், அவர் மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கிறார். இந்தியா சுதந்திரம் அடைந்து 60 ஆண்டுகள் ஆகியும் கூட கூர்மழுங்காத ஆயுதமாக அவர் இருக்கிறார். இன்னும் பல 100 ஆண்டுகளுக்கும் கூர்மழுங்காத ஆயுதமாக இருப்பார். மனித சமூகம் வேறுபாடுகளோடு என்றைய காலம் வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறதோ அன்றைய காலம் வரைக்கும் கூட அவர் கூர்மழுங்காத ஆயுதமாக இருந்து கொண்டே இருப்பார். அதற்கு பிறகும் கூட இருப்பார். அத்தனை திராணி கொண்ட ஒரு மாமேதையாக, அத்தனை ஒரு துணிவு கொண்ட ஒரு மாமேதையாக அவர் விளங்கி கொண்டிருக்கிறார். நண்பர்கள், அதுதான் உண்மை. அதை மிக மிக அற்புதமாக காட்டும் வகையிலே தான் அறிவாயுதம் என்று சொல்லக்கூடிய ஒரு சொல்லை இங்கே பயன்படுத்தி இருக்கிறார்கள். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் அம்பேத்கர் அவர்களை பற்றிய ஒரு கவிதையை எழுதியிருக்கிறார். வேதமர பொந்துக்குள் வசித்த பாம்பின் விடம் ஏறி துடித்த பழங்குடியினருக்கு போதி மரம் அருந்தூட்டி காத்த வள்ளல் புகழ் மகுடம் புனைந்த உயர் அறிவின் வேந்தன் சாதி மர காடுகளை சாய்த்தோன் நாட்டின் சட்டத்தை உருவாக்கி தந்த மேதை நீதிமர தோட்டத்தின் வேலியானோன் நிகரில்லா அம்பேத்கர் நெஞ்சில் நிற்போன் என்று அந்த கவிதை சொல்லுகிறார். நண்பர்களே, வேதமர பொந்துக்குள் வசித்த பாம்பின் என்று சொல்லக்கூடிய அந்த முதல் வரியே அம்பேத்கரை பற்றிய முழு அறிமுகத்தை தந்து விடுகிறது. சமத்துவம் நாடிய நாயகன் என்று எனக்கு ஒரு தலைப்பு. உலகிலேயே சமத்துவத்திற்காக பேசிய மாபெரும் தலைவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மட்டும்தான். நண்பர்களை, நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்தியாவை மட்டுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இங்கே இருக்கிற எந்த தலைவராக கூட இருக்கட்டும், அது இந்தியாவினுடைய தந்தை என்று சொல்வராக இருக்கலாம், அல்லது நவீன இந்தியாவை உருவாக்கிய சிற்பி என்று சொல்லலாம். யாரை வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள். எல்லோருமே இந்தியாவிலே இருக்கக்கூடிய வருண பேதத்தை, சாதிய சகட்டுகளை, இந்த கொடுமைகளை ஆதரித்த தலைவர்களாகத்தான் இருந்தார்கள். நான் நேரடியாக குற்றம் சாட்டியே பேச முடியும். ஆதாரங்கள் இருக்கிறது. சாதி நல்லது வேண்டும் என்று சொன்ன தலைவர்கள் இந்த நாட்டிலே இருந்தார்கள். அவர்களைத்தான் தேச தலைவர் என்று இந்த நாடு கொண்டாடி கொண்டிருக்கிறது. வெட்கம், தீண்டாமை கூடாது, சாதி வேண்டும் என்று சொன்ன தலைவர்கள் இருந்தார்கள். அதுதான் உண்மை. நீங்கள் யோசித்து பாருங்கள். வேர் எது, கிளை எது? வேர் சாதி என்று சொன்னால் தீண்டாமை என்பது கிளை. நீங்கள் வேரை கெல்லி எறியாமல் தீண்டாமை என்று சொல்லக்கூடிய அந்த கிளையை ஒரு காலம் வெட்டி அழிக்கவே முடியாது என்பதுதான் உண்மை. ஆனால் இங்கே அதை அப்படியே திருப்பி மிக மிக தந்திரமாக என்ன மாதிரியான பிரச்சாரம் இங்கே மேற்கொள்ளப்பட்டது என்று சொன்னால், சாதி தேவை, அது முன்னோர்களால் ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு, எனவே அதை ஒழிக்க தேவையில்லை. தீண்டாமைத்தான் இங்கே மிக மோசமானது, அதை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே பித்தளாட்டத்தோடு பேசிக் கொண்ட தலைவர்கள் இருந்தார்கள். நாங்கள் பிரிந்திருக்கிறோம், தேவையில்லை. 4 வருடங்களாக 5 வருடங்களாக இந்த சமூகம் இருக்க வேண்டும். இந்தந்த வேலையை இவன் தான் செய்ய வேண்டும்.
இவன் இந்த வேலையை மாறி செய்யக்கூடாது என்று சொல்லி பேசி இந்த தலைவர்கள் இங்கே இருந்தார்கள் நண்பர்களே. ஆனால் இல்லை, நாம் ஒன்றாக இருக்க வேண்டும், நாங்கள் சமத்துவமாக இருக்க வேண்டும், நாங்களும் உங்களைப் போல இணையானவர்கள் தான், நாம் அனைவரும் ஒன்று என்று சமத்துவம் பேசிய ஒரே தலைவன் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மட்டும் தான் இந்தியாவிலே. இதுதான் உண்மை நண்பர்களே. நண்பர்களே, சமத்துவம், இந்தியா ஒரு சமத்துவ நாடு, உங்களுக்கு தெரியும். ரிக்வேதத்திலே புருஷ சூக்தத்திலே பிரம்மனுடைய வாயிலே இருந்து பிறந்தவன் பார்ப்பனன், தோளிலே இருந்து பிறந்தவன் சத்திரியன், தொடைகளிலே இருந்து பிறந்தவன் வைசியன், பாதங்களிலே இருந்து பிறந்தவன் சூத்திரன் என்று எழுதி வைத்திருக்கிறார். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியை தொடங்கிய செயல இயக்குனர் ஒரு அற்புதமான ஒரு செய்தியை சொன்னார். சத்தியமேவ ஜெயதே என்று சொல்லக்கூடிய அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி. நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை 11 மணியிலே இருந்து 1 மணி வரைக்கும் விஜய் தொலைக்காட்சியிலே தமிழ் பதிப்பினை நான் அந்த நிகழ்ச்சியை பார்த்தேன் நண்பர்களே. அதிலே ஒரு டேனியல் என்று நான் நினைக்கிறேன், ஸ்டான்லி என்று நான் நினைக்கிறேன், அவர் எடுத்த ஒரு குறும்படம், அந்த படத்தினை காட்டுகிறார்கள். அதிலே ஒரு புரோகிதர் சொல்லுகிறார், மிக வெளிப்படையாக சொல்லுகிறார். என்ன குற்றம் சாட்டி அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், நாங்கள் எதற்கு ஒன்றிணைய வேண்டும்? இந்தியாவிலே பார்ப்பனர்களுடைய ஆதிக்கம் என்பது இப்படித்தான் இருக்கும் என்று வேதங்கள் சொல்லி இருக்கிறது. நாங்கள் சாகர வரைக்கும் அதை கட்டி காப்போம், அதற்கு மேலும் காப்பதற்கு எங்கள் ஆட்கள் இருக்கிறார்கள். எனவே இங்கே சமத்துவம் தேவையில்லை, அவரவர்களுடைய வேலையை அவரவர்கள் பார்க்கட்டும் என்று சொல்லி 2012ஆம் ஆண்டிலே ஒரு நவீன யுகத்திலே ஒரு புரோகிதர் அத்தனை பேரும் பார்க்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சி சேனலிலே பேசுகிறார் என்று சொன்னால், அதை எடுக்கக்கூடிய அந்த படத்தொகுப்பாளர் ஒரு கேள்வியினை வைக்கிறார். அப்படி என்று சொன்னால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதை ஒழித்திருக்கிறதே, நீங்கள் அதற்கு என்ன சொல்லுகிறீர்கள் என்று சொல்லுகிற போது அந்த புரோகிதர் உடனடியாக ஒரு செய்தியை சொல்லுகிறார். இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் எங்களுக்கு எதிரானது, நாங்கள் அதை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி சொல்லுகிறார். இதுதான் உண்மை நண்பர்களே. சமத்துவம் சமத்துவமாக இந்த நாட்டிலே இருந்து கொண்டே இருக்கிறது. புரட்சியாளர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லுகிறார், அவர்கள் நாவில் ராமநாமமும் கட்டத்தில் கூறிய வாழும் இருக்கின்றன. யார் அவர் சொல்றாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர்கள் முனிவர்களைப் போல பேசுகிறார்கள், கசாப்பு கடைக்காரர்களைப் போல நடந்து கொள்ளுகிறார்கள். கடவுள் எங்கும் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு சக மனிதனை விலங்குகளை விட கேவலமானதாக நடத்துகிறார்கள். ஒரு பக்கம் எறும்புகளுக்கு சர்க்கரையை போட்டுவிட்டு மறுபக்கம் சக மனிதருக்கு குடிநீர் உரிமையை மறுக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். நண்பர்களே, எத்தனை பிரச்சனைகள்! இங்கே பேசிய நாராயணன் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார், விடுதலையை காட்டி சொன்னார். நண்பர்களே, ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். புள்ளி விவரங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிலே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக தலித் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. மிக மிக கவலை தரக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், தீண்டாமை கொடுமைகள், வன்கொடுமைகள் அதிகமாகி கொண்டே இருக்கின்றன. ஒரு ஆண்டிலே பதியப்பட்ட வழக்குகளிலே குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தண்டனை பெறுவது என்பது வெறும் 5 விழுக்காடாக இருக்கிறது என்று சொல்லி புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. என்ன பேசிக் கொண்டிருக்கிறோம்னா, நாட்டிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? சமத்துவம் வேண்டும், சமத்துவம் வேண்டும் என்று சொல்லி ஒன்று சேர், கிளர்ச்சி செய் என்று சொன்ன புரட்சியாளருடைய வார்த்தைகளை காலங்காலமாக உச்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நாட்டிலே ஒன்று சேர், வேற்றுமையில் ஒற்றுமை, இது சொல்றதுக்கே கேவலமாக இருக்கு. எப்படி வேற்றுமையாக இருந்து கொண்டு எப்படி ஒற்றுமையாக இருக்க முடியும்? இதுவே ஒரு வினோதமாக இருக்கிறது. கட்டிக்கோப்பாக இதை வைத்துக் கொண்டிருப்பது என்கின்ற போலித்தனமான பம்மாத்து பித்தலாட்டங்கள் இந்த நாட்டிலே நடந்து கொண்டே இருக்கின்றன தோழர்களே. அதுதான் உண்மை. கலப்பு மனம் இங்கு நடக்கிறதா? இல்ல. மிக தெளிவாக புரட்சியாளர் அம்பேத்கர் சாதியில் ஒழிப்பதற்கு என்ன வழி, அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் என்று சொல்லக்கூடிய தலித்துகளின் பைபிள் என்று சொல்லக்கூடிய அந்த நூலிலே மிக தெளிவாக சொல்லுகிறார். சாதியை ஒழிப்பதற்கு கலப்பு மனம் மிக மிக சிறந்த வழி என்று சொல்லுகிறார். ஆனால் இங்க கலப்பு மனம் நடக்கிறது. என்ன நடக்கு? கௌரவ கொலைகள் அதிகரித்திருக்கிறதாக சொல்லுகிறார்கள். உங்களுக்கு தெரியும், மருத்துவர் ஐயா, புலிதாங்கி ஐயா என்றெல்லாம் புகழ் பெற்றிருக்கக்கூடிய தலைவர் இருக்கக்கூடிய பகுதியில் தான் ஒரு சம்பவம் நடந்தது. அதை பற்றி யாருமே பேசல. ஒரு தலித் மாணவன், என்ஜினியரிங் படித்த ஒரு பொறியியல் படித்த ஒரு மாணவன்
அங்கே இருக்கக்கூடிய வெறும் 12ஆம் வகுப்பு படித்த ஒரு வன்னிய பெண்ணை காதல் மனம் செய்து அவன் 2 பேருமே போய்விட்டார்கள். குடும்பமாக தேடி அவர்களை இழுத்து வந்த அந்த பெண்ணினுடைய பெயர் கண்ணகி, அந்த பையனுடைய பெயர் வெங்கடேசன். ஒரு முந்திரி தோப்பிலே வைத்து கதற கதற துடிக்க துடிக்க அவர்கள் 2 பேரின் வாயிலும் விஷத்தினை ஊற்றி டயரை போட்டு எரித்த கொடூரம் என்பது இந்த நாட்டிலே நடந்தது. எப்போ நடந்தது கிடையாது, இப்போ நடந்துதான் இருக்கு. கலப்பு மனம் ஒரு காலம் அனுமதிக்க மாட்டோம். ஒரு தலைவர் பேசினார் மாமல்லபுரத்துல, எல்லாருக்குமே தெரியும். எத்தனை பேர் அதை கண்டிச்சாங்கன்னு தெரியல. வன்னிய பெண்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய பிறசாதி ஆண்களை வெட்டுங்கள், கொல்லுங்கள். இந்த நாட்டில் சட்டம் என்று ஒன்று இருக்கிறதா என்று நான் கேட்கிறேன். அப்படி பேசக்கூடிய தலைவர் நாட்டினுடைய ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவிக்கிறார். தமிழ் என்று பேசினாலேயே இவன் பிரிவினைவாதி என்று சொல்லக்கூடிய சூழல்ல இப்படி பேசினா ஏன் அவரை உள்ள வைக்க கூடாது? அப்ப துணிவில்லை. இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய எந்த தலைவருக்கும் அந்த எண்ணம் இல்லை. இங்கே சமத்துவம் என்பது நடந்து கொண்டே இருக்க வேண்டும், நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு போலியாக அவரை ஒரு ஐகான் என்று பார்க்காமல் ஒரு ஒரு கமாடிட்டி, அதனுடைய ஒரு பிராண்ட் அவர், அவ்வளவுதான் அம்பேத்கர் அவர்கள். அவரை வச்சுக்கிட்டு எது வேணாலும் பேசிக்கலாம், எது வேணாலும் செஞ்சுக்கலாம். இப்படி என்கின்ற ஒரு போக்கு என்பது நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிற தோழர்களே. கலந்துண்ணல் இன்னைக்கு கூட இல்லை. சமைத்த உணவை ஏற்றுக்கொள்வது அல்லது அதை விலக்குவது, அப்புறம் நீர் பெறுதல் அதை விலக்குதல், சேர்ந்து வாழாமை. அதே சத்தியமேவ ஜெயதே நிகழ்ச்சியிலேயே சொல்றாங்க, நகரத்துல பேசக்கூடியவங்க எல்லாம் சொல்றாங்க சாதி எங்கங்க, அதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன். இன்னைக்கு யாருமே சாதி பார்க்கறது இல்லைங்க. நகரத்துல போய் நீங்க வீடு முதல்ல கேட்டு பாருங்க, நீங்க சைவமா அசைவமா கேள்வி வரும். அசைவம்னா என்ன, கறியை சாப்பிடுறவங்க எல்லாமே வரும். உங்களுடைய சாதியை தெரிந்து கொள்ளாமல் அவன் ஒரு காலம் தூக்கமே அவனுக்கு வராது நண்பர்களே. அந்த அளவிற்கு இங்கே சமத்துவ நாடாக இருக்கிற நண்பர்களே. இந்த நாட்டிலே தான் புரட்சியாளர் அவர்கள் சமத்துவம் நோக்கிய பல போராட்டங்களை நடத்தினார். பல போராட்டங்கள் நண்பர்களே உங்களுக்கு தெரியும். அவர் இந்த சவுதார் குள போராட்டம், ஒரு குளம், பொது குளம், அந்த குளத்துல போயிட்டு தண்ணீர் எடுத்து குடிக்க வேண்டும், எல்லா மக்களும் அதை பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்திய நாட்டினுடைய சட்டம். அவர் புரட்சியாளர் அம்பேத்கர் தான் தலைமையேற்று அந்த போராட்டத்தை நடத்துகிறார். அவர் போய் இறங்கி குடிக்கிறார். நாள் 1927ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 20ஆம் தேதி காலை 10 மணிக்கு இறங்கி அந்த ஒரு கை தண்ணி அள்ளி குடிக்கிறார் நண்பர்களே. அந்த நிகழ்ச்சியை மங்கள் ரத்தோட் என்று சொல்லக்கூடிய ஒரு கவிஞன் பிறகு எழுதுகிறான். அவன் எழுதுறான், ஒரு இடத்துல எழுதுறான், ஓ பாபா சாஹேப், நீர் அள்ளி குடித்த நீரால் எங்கள் நூற்றாண்டின் தாகம் தீர்ந்தது. நண்பர்களே, அந்த வார்த்தையை நீங்க கவனிச்சு பாருங்க. பேராசிரியர் சொன்னாரு, கமர்கட்டு வேணும், மாம்பழம், நூற்றாண்டினுடைய தாகம், யாராலும் தீர்க்கப்படாத ஒரு தாகம். இன்னைக்கு கூட தலித் மக்கள் அந்த விடாய்ப்போதுதான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஓ பாபா சாஹேப், நீர் அள்ளி குடித்த நீரால் எங்கள் நூற்றாண்டின் தாகம் தெரிந்தது. இப்படிதான் நிலைமை இருக்கிறது. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? ரவிக்குமார் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கவிஞன் எழுதுகிறான், காடாக தம்பு கரையோரம் அடர்ந்திருக்கும், முதலை பூண்டு நீந்தி வர ஆங்காங்கே நீர் சிரிக்கும், மீன் கொத்தி குறிபார்த்து பார்த்திருக்கும், காலையிலும் மாலையிலும் சிவன் கோயில் கலசங்கள் நீர் பார்க்கும் ஊர்குளத்தில் பீத்துணி அலசலாம், மாடு கழுவலாம், குண்டி கழுவலாம், நாங்கள் மட்டும்தான் தண்ணீர் முள்ளக்கூடாது அப்படின்னு எழுதுங்க. இது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அப்ப இந்த சமத்துவம் நோக்கிய போராட்டம் என்பது புரட்சியாளருடைய வாழ்க்கையில அன்றைக்கே தொடங்கியது. அவருடைய வாழ்க்கையே சமத்துவம் நாடிய போராட்டங்களாக இருந்தது நண்பர்களே. பல போராட்டங்கள், இந்த சவுதார்குள போராட்டம் மட்டுமல்ல, காலாராம் கோயில் நுழைவு போராட்டம் உங்களுக்கு தெரியும். அம்பேத்கரை அடித்து விரட்டினார்கள் அந்த கோயிலில இருந்து. அந்த கோயில ஒரு நுழைஞ்ச பிறகு ஒரு ஆண்டுக்கு அந்த கோயிலை பூட்டி வச்சிருந்தாங்க. மனுஸ்மிருதி அவர் எரித்தார். இதெல்லாம் பிறகுதான் சமத்துவம் என்பது இங்கே சட்டத்துக்கு உட்படாத சட்டங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மனுஸ்மிருதி என்று சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்ல இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு மாற்றாக
சட்ட ரீதியாக இது ஒரு சமத்துவ நாடு என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இங்கே நிர்மாணித்திருக்கிறார். நண்பர்களே, இந்த ஒரு நாட்டிலே இன்றைக்கு கூட தீண்டாமை, சாதிய கொடுமை, வன்கொடுமை என்பது ஒழியாமல் இருக்கிறது என்பதற்கு மிகப்பெரிய காரணமாக இருப்பது இன்றைக்கு அவரை ஒரு முன்மாதிரியாக, செயல் மாதிரியாக வைக்காமல் அவரை ஒரு பிராண்டாக மாற்றி இருக்கிற ஒரே விஷயம் தான். தலித் இயக்கங்களுக்கும் சேரும். எல்லாருமே இன்றைக்கு அப்படிதான் அடையாள அரசியல் என்று சொல்லிக் கொண்டு இன்றைக்கு தலித்துகளிலேயே உச்சாதி பிரச்சனைகளை முதன்மையாக பேசிட்டு இருக்காங்க. நான் அருந்ததியன், என்னோட யாரும் சேரக்கூடாது. நான் பள்ளன், என்னோட யாரும் சேராதீங்க. நான் பறையன், என்னோட யாரும் சேராதீங்க. பறையன்ல இன்னும் கோழியா பறையன், தங்களா பறையன்னு ஒரு ஊர் பிரச்சனை எங்க ஊர் பக்கத்துல இருக்கு. பறையர்கள்லயே இன்னும் என்னையா இது? அப்ப என்றைக்கு 6400 சாதிகளாக பிரிந்திருக்கிறது இந்த நாடு, 3500 ஆண்டுகளாக இந்த கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் எத்தனை தலைமுறைக்கு இந்த போராட்டங்கள் போகும் என்று தெரியவில்லை நண்பர்களே. ஆனால் நம்பிக்கை இருக்கிறது, நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. போராட்டங்கள் தொடரும். அது எந்த காலமானாலும் கடைசி துளி ரத்தம் இருக்கும் வரைக்கும் போராட்டம் தொடரும். சாதி என்று சொல்லக்கூடிய அந்த கொடிய விலங்கியனுடைய அதனுடைய உயிரை போக்குகிற வரைக்கும் போராட்டம் இருக்கும். அந்த நம்பிக்கைகள் தொடர்ந்து இருக்கிறது என்று சொல்லி இறுதியாக ஒரு கவிதையை நான் படித்து விடைபெறலாம் என்று நான் நினைக்கிறேன். நண்பர்களே, சிவசாகர் என்று சொல்லக்கூடிய ஒரு தெலுங்கு கவிஞன், நக்சல்பாரி இயக்கத்தினை சேர்ந்த ஒரு தெலுங்கு கவிஞன் எழுதிய ஒரு கவிதை. புன் சிரிப்புடன் ராமனை கொல்கிறான் சம்புகன், கோடரியால் துரோணரின் கட்டை விரலை வெட்டி எறிகிறான் ஏகலைவன், தன் சிறிய பாதத்தால் வாமனனை பாதாள உலகிற்கு தள்ளுகிறான் மகாபலி, ஊசி குத்தப்பட்ட கண்களுடன், வெட்டப்பட்ட நாக்குகளுடன், இயல் காட்சி ஊற்றப்பட்ட காதுகளுடன் இடுகாட்டில் புரண்டு கொண்டிருக்கிறான் மனு. காலத்தின் கொலைவாளின் மீது நின்று கர்ஜித்தபடி சங்கரரின் மீது 4 வெறிநாய்களை ஏவி விடுகிறான் சண்டாளன். இதுதான் நடப்பு வரலாறு, சண்டாள வரலாறு. இந்த வரலாறு சண்டாள வரலாறாக மாறுகிற போதுதான் இந்த விடிவு என்பது பிறக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. பெரியாருங்கிறது மரியாதையான